The standard deviation and mean of a data are. அப்ப standard deviation கொடுத்திருக்காங்க, mean கொடுத்திருக்காங்க, find the coefficient of variance கேட்டிருக்காங்க. So given போட்டுட்டு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். Standard deviation கொடுத்திருக்காங்க 6.5 ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன், அதாவது x bar கொடுத்திருக்காங்க 12.5. So நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா coefficient of variance கேட்டிருக்காங்க. Coefficient of variance வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். Sigma by x bar into 100%. இப்ப பாருங்க இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சிக்மா தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.5 போட்டுக்கலாம். x bar வந்து 12.5 கொடுத்திருக்காங்க into 100%. இப்ப இது ரெண்டுமே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால into 10/10 போட்டோம்னா இது நம்ம டெசிமல் அப்படியே போயிடும். அப்ப என்ன கிடைக்கும் 65/125 கிடைக்கும். இங்க என்ன இருக்குன்னா 100% இருக்கு. சரி இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு 25 டேபிள்ல கேன்சல் ஆகும். இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டும் 5 டேபிள்ல இது 1 டைம், 1 5s are 5, 3 5s are 15. அவ்வளவுதான். 13 4s are 52 நமக்கு கிடைக்கும். 12 balance 1 5 52 அவ்வளவுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 52%. இந்த பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எழுதும்போது மட்டும் பெர்சன்டேஜ் போட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது சிக்மாவும் சிவியும் கொடுத்திருக்காங்க. மீன் x பார் கேக்குறாங்க. சோ given போட்டுட்டு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்க 1.2 ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க 25.6. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 26.5. சிக்மா வந்து நமக்கு 1.4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் சிக்மா, பை எக்ஸ் பார் வந்து நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ் பார் அப்படியே வச்சுக்கலாம். இங்க 100. நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப போட தேவையில்ல. சரி நமக்கு என்ன வேணும், எக்ஸ் பார் தான் வேணும். அதனால இது இங்க எடுத்துட்டு போயிடுங்க, இது இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 பை 25.6 into 100 அப்படின்னு வரும். இது ரெண்டுமே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால into 10/10 போட்டோம்னா நமக்கு டெசிமல் வந்து அப்ப 12/256 கிடைக்கும் into 100. இப்ப இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள கேன்சல் பண்ணலாம். இது வந்து 25 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். 4 டேபிள பாத்தீங்கன்னா 6 4s are 24 வரும். பேலன்ஸ் 1 இருக்குமா, 4 4s are 16 வரும். அப்ப இது ரெண்டு நம்ம 4 டேபிள இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 1 4s are 4, பேலன்ஸ் 2 இருக்கும், 6 4s are 24. அவ்வளவுதான். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. சோ 25 into 3 பாத்தீங்கன்னா 75 வரும், by 16 நமக்கு கிடைக்குது. சோ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 75 16 டிவைட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் போட்டோம்னா 24 பேலன்ஸ் 2 64 நமக்கு கிடைக்குது. அதுவே 5 டைம்ஸ் போட்டோம்னா 80 வந்துரும். அப்ப இது வந்து அதிகமாகிறதுனால நம்ம 4 டைம்ஸ் தான் போட முடியும். அப்ப இதுல இருந்து இதை சப் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். இப்ப இங்க பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இங்க 0 சேர்த்துக்கலாம். சோ இது எத்தனை டைம்ஸ் போடலாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் பாத்தீங்கன்னா 42 பேலன்ஸ் 4 7 பாத்தீங்கன்னா இங்க 11 ஆயிடும். அப்ப எவ்வளவு ஆகும், நமக்கு இதை விட அதிகமா போகுது. அப்ப நம்ம 6 டைம்ஸ் தான் போட முடியும். அப்ப இங்க 6 போட்டுக்கலாம். 16 into 6 பாத்தீங்கன்னா 36 பேலன்ஸ் 3 96 நமக்கு கிடைக்குது. சோ 96 இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இங்க 4, 10ல 9 போச்சுன்னா 1. ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம இங்க 0 சேர்த்துக்கலாம். சோ இது எத்தனை டைம்ஸ் போடலாம்னா 7 டைம்ஸ் விட அதிகமா தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க 112 வந்திருக்கு. அப்ப நான் வந்து 8 டைம்ஸ் போடுறேன். 48 பேலன்ஸ் 4 இங்க பாத்தீங்கன்னா 128 வருது. சோ 9 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 54 பேலன்ஸ் 5 14 144 கிடைக்குது. அப்ப 8 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். 8 டைம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 128 கிடைச்சது. சோ இது என்ன பண்ணலாம்னா இது கூட ஒன்னு ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிஜிட்லயே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். சோ ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா 4.7 கிடைக்கும். சோ எக்ஸ் பார் பாத்தீங்கன்னா நமக்கு 4.7. அவ்வளவுதான் இந்த சம். If the mean and coefficient of variance of the data, mean கொடுத்திருக்காங்க, coefficient of variance வந்து கொடுத்திருக்காங்க, find the standard deviation கேட்டிருக்காங்க. So given போட்டுட்டு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். mean கொடுத்திருக்காங்க, அதாவது x bar கொடுத்திருக்காங்க 15, coefficient of variance வந்து கொடுத்திருக்காங்க 48, standard deviation sigma கேக்குறாங்க. நமக்கு coefficient of varianceக்கு ஃபார்முலா தெரியும், sigma by x bar into 100%. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 48. சிக்மா வந்து நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் பார் பாத்தீங்கன்னா 15 into 100 போட்டுக்கலாம். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த பெர்சன்டேஜோட ஆன்சர் சொல்லணும். இப்ப நம்ம போட தேவையில்ல. சரி இப்ப பாருங்க நமக்கு என்ன வேணும், சிக்மா தானே வேணும். அப்ப இங்க இருக்க 48 அப்படியே இருக்கட்டும். இங்க இருக்க 100/15 இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், நமக்கு 15/100 கிடைக்கும். சோ இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ல இது 1 டைம்,
இது பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 4 டேபிள்ல 100 வந்து 25 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். இது ரெண்டுமே நம்ம 5 டேபிள்ல 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இது எவ்வளவு கிடைக்கும் 36/5 நமக்கு கிடைக்குது. அப்ப சிக்மா ஈக்குவல் டு 36/5. ஸோ இதை டிவைட் பண்ணிக்கலாம். 7 டைம்ஸ் போட்டா நமக்கு 35 கிடைக்கும். இப்ப பேலன்ஸ் 1 வருமா? இப்ப இங்க டாட் வச்சுட்டு இங்க 0 சேர்த்தனா 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அப்ப 7.2 அப்படின்ட்டு கிடைக்குது. அப்ப சிக்மா ஈக்குவல் டு 7.2. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்.